ஹாய் ஹலோ. ஒரு மாணவன் தாவேகா நிர்வாகி கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியுடைய மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது முதல் நாள் பாக்குறதுக்காக அதிக விலை கொடுத்து டிக்கெட்கள் வாங்குறாங்க. உதாரணத்துக்கு 150 ரூபாய் டிக்கெட்டை 1500 ரூபாய், 2000, 3000 அப்படின்னு அதிகப்படியான விலை கொடுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர் வரக்கூடிய ஜனநாயகன் படத்துக்கும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது விஜயினால இந்த டிக்கெட்ல நடக்கிற ஊழலையே தடுக்க முடியல. தமிழக அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. ஜனநாயகன் படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கு ஒரு 150 ரூபாய்க்கு உங்களால கரெக்டா ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. இந்த மாணவன் கேட்டிருக்க கேள்வி ரொம்ப சரியானதும் ரொம்ப நியாயமானதும் கூட. இதற்கான பதில கண்டிப்பா இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க கொடுத்தே ஆகணும். இந்த கேள்விகள்ல இருந்து எனக்கு சில கேள்விகள் வந்திருக்கு. பொதுவா பண்டிகை காலங்கள்ல அதிகப்படியான மக்கள் சொந்த ஊருக்கு போகணும். போகிறதுக்கு போதுமான பேருந்து வசதி இருக்காது. அப்போ தனியார் பேருந்துகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ரெகுலர் கட்டணத்துல இருந்து, உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் இருக்கிற டிக்கெட் கட்டணத்துல இருந்து அதை 1000 ரூபாவா மாத்துவாங்க. ஏன்னா அங்க ஒரு டிமாண்ட் ஏற்படுது. இது முற்றிலும் தவறானது. இதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா இது அரசாங்கத்துடைய கடமை. இதே போல இன்னொரு உதாரணமும், பண்டிகை காலங்கள்ல பாத்தீங்கன்னா விமான கட்டணங்களும் அதிகமாகும். அதாவது 3000 ரூபாய் விற்கிற விமான கட்டணம் தீபாவளியோ பொங்கலோ இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைம்ல அதிகப்படியான கட்டணங்கள் 20,000, 30,000, 40,000 அப்படிங்கிற கட்டணங்கள்ல நிர்ணயிக்கப்படுது. இதுவும் தடுக்கப்பட வேண்டியதா இல்ல டிமாண்ட பொறுத்து கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுறது சரியா? அப்போ இந்த கட்டணங்கள் தவறு அப்படின்னா இதை தடுக்க வேண்டியது யார்? ஒருவேளை இந்த விமான கட்டணங்கள் நடுத்தர மக்களை பாதிக்காது அப்படின்னா இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். சாதாரணமான நாட்கள்ல 1 கிலோ பூவோட விலை 1000 ரூபான்னு வித்துச்சுன்னா பண்டிகை காலங்கள்ல மட்டும் அது 5000, 6000, 7000 அப்படிங்கிற அதிகப்படியான விலைக்கு விற்கிறாங்க. இது எதனால பாத்தீங்கன்னா இதுவும் டிமாண்ட் காரணமா தான். அது நமக்கு கண்டிப்பா தேவைங்கிறதுனாலயும் அதுக்கு அதிகப்படியான விலையை கொடுத்து வாங்குறோம். இதுவும் தடுக்கப்பட வேண்டியதானா இல்ல சரியானதா? இல்ல இதுக்கான பொறுப்பு யாருடையது? இப்ப நம்ம அந்த மாணவனுடைய கேள்விக்கு வருவோம். அதாவது ஒரு படத்துக்கு அதிகப்படியான தொகை கொடுத்து வாங்குறாங்கன்னா அது ஒரு பிராண்ட். பிராண்ட் மீன்ஸ் எல்லா படத்துக்கும் அதே ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ அதிகமா கொடுத்து வாங்க போறது கிடையாது. ஏன்னா அந்த பிராண்ட அந்த நடிகரோ அந்த படமோ உருவாக்கி வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் அதிகப்படியான விலையை கொடுக்கறாங்க. அதுவுமே இப்படி அதிகப்படியான விலை கொடுத்து வாங்குறது நம்ம சரியான்னு கேட்டா இல்ல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு பூவோட விலையா இருந்தாலும் சரி, ஒரு பேருந்தோட விலையா இருந்தாலும் சரி, ஒரு விமானத்தோடைய விலையா இருந்தாலும் சரி, ஒரு திரைப்படத்துடைய டிக்கெட் கட்டணமா இருந்தாலும் சரி, கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? இதுக்கான கேள்வி என்னுடையது, கருத்து பரிமாற்றம் நம்மளுடையது, தேர்வு உங்களுடையது. கமெண்ட்ஸ்ல தெளிவா சொல்லிடுங்க. ஏன்னா இது ஜனநாயகம். இததான் நான் சொன்ன அந்த சிஸ்டம். இதுதான் இது. நீங்க என்னன்னா நான் சொன்ன சிஸ்டம்ல இதுவும் ஒண்ணு.